அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று தீபம் அறக்கட்டளையின் நித்திய தீப தர்மசாலையோட 600வது அகவல் பாராயண வியாழக்கிழமை தோற குருவாரத்தில் அகவல் பாராயண விழா நடைபெறுது. இந்த விழாவை சீரும் சிறப்புமாக 600 வாரம் கடந்திருக்குது. ரொம்ப இது சந்தோஷமாக இருக்குது. தீபம் அறக்கட்டளைன்னு திரு பாலகிருஷ்ணன் ஐயா நம்ம நிறுவனர் திரு ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் ரொம்ப சிறப்பாக இந்த 600 வாரம் கடந்திருக்கிறதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் நம்மளுடைய தீபம் பாலாயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், நம்மளுடைய அகவல் பாராயணம் பண்ண அன்பர்களுக்கும், அன்னதான பணியில் திருப்பணியில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அகவல் படித்தா நமக்கு என்ன கிடைக்கும், அகவலால் நமக்கு என்ன நன்மை, இதனால் இதை படித்தா இதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அகவலால் நிறைய தகவல் கிடைக்குது. நமக்கான ஒரு சந்தோஷம் டெய்லி வர சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி இன்பம் உண்டாகுது. ஒவ்வொரு நாளும் ஜீவகாருண்ய பணி திருப்பணியில் கலந்துக்கிறதால நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மை அடையுது. நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மை அடைகிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி மென்மேலும் தீபம் அறக்கட்டளை மட்டும் வளர்ச்சி ஆகலை, நம்மளே வளர்ச்சியாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. இந்த பணி ரொம்ப அன்னதான பணி இவ்வளோ சீரும் சிறப்புமாக நடக்குது. தீபம் அறக்கட்டளைக்கும் நம்ம நிறுவனருக்கும் தான் நன்றி சொல்லணும். இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கக்கூடிய 600வது அகவல் பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வல்லார் வழியில் அருட்பெருஞ்சோதி 29 ஆண்டு முடிந்து 30வது ஆண்டை அது பெருவிழாவாக வருகின்ற செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை 30வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். அது சமயம் நமது தீபம் அறக்கட்டளையின் நன்கொடையாளர்கள், சேவாதாரிகள் அனைவரும் அதை சிறப்பிக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வள்ளலாருடைய வரலாற்று சிறப்பை மக்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் அதை கொண்டு போகணுங்கிற ஒரு முறையில் குழந்தைகளுக்கு ஒரு 100 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு 100 கொஷின் கொடுக்குறோம். அதாவது 100 கேள்வி பதில் ஞான கேள்விகளாக அதை வடிச்சிருக்கோம். வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதற்கான போட்டி இங்கு நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போட்டியில் பங்கு கொள்கிற அவ்வளோ குழந்தைகளுக்கும் மெடல், பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட், சிறு பரிசு தரோம். அதில் அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு மிக உயர்ந்த சிறப்பு பரிசு உண்டு. 1, 2, 3, அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு போட்டியும், 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் உள்ளவங்களுக்கு ஒரு போட்டியும் வச்சுருக்கோம். அதற்கு இணைவதற்கு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதில் இணையலாம். இது ஒரு குழந்தைகளுடைய அவங்களுடைய நோக்கம் நல்ல விஷயத்திற்காக இருக்கணுங்கிறதுக்காகவும், வள்ளல் பெருமானுடைய வரலாறை அறிவதற்கும் இது பயன்பெறுங்கிறதுக்காக இந்த போட்டியை நடத்துகிறோம். மேலும் எங்களுடைய நிறுவனத்தின் நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய வழியாக இந்த 30 வருடமாக, மேலும் அவருடைய புதிய திட்டம் ஜோதிமாமலை நல்ல ஞான சபை கட்டடம் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேன்மேலும் தர்மசாலையும் கட்ட ஆரம்பித்துள்ளோம். இது போன்ற மிகப்பெரிய விஷயத்திற்கு நன்கொடையாளர்களை வணங்கி, கால்பாதங்களை தொட்டு வணங்கி வரவேற்கின்றோம். வருக வருக, அந்த ஆன்ம பூமியில் ஆன்ம லாபம் பெற வருக வருக என அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த நல்ல நாளில் 600வது அகவல் பாராயண நிகழ்ச்சிக்கு வந்த மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறது தீபம் அறக்கட்டளை. இந்த அதாவது குருவாரமான வியாழக்கிழமை தோறும் நம்ம தொடர்ந்து நடத்தி வர்றதுக்கு அருட்பிரகாச வள்ளலார் துணையுடன், மேலும் நமது நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களது அருளாலும் ஞானம் பெற்ற அவரது மேற்பார்வையில் 600வது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் சிறப்பு அதிகபட்சமாக ஐயா எத்தனை வருஷமாக வரீங்க? ஒரு 3வது வருஷம் நெருங்குது. அவங்க இருவரும், கலைவாணி அம்மாவும் எஸ் குமார் அவர்களும் வாரந்தோறும் இடைவிடாது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள்.
அதை பற்றி ஒரு சில விளக்கத்துடன் முதலில் எஸ் குமார் ஐயா சில வார்த்தைகள். எங்களுக்கு தெரிவித்த இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களிலும், குறிப்பாக தீபம் அறக்கட்டளையில் வாரந்தோறும் தொடர்ந்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அருமை பெருமை படிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரே இரவில் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் துணையால் எழுதப்பட்டது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்ல ஐயா உணர்ந்து இதை எழுதினார். ஆகவே இதில் பெரிய சிறப்பு உள்ளது. எல்லா விதமான இலக்கணங்களும் இந்த 1596 வரிகளில் அடங்கியிருக்கிறது. மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இப்படி நமக்கு தெரிந்த இலக்கணங்களும் நமக்கு தெரியாத இலக்கங்களும் இதில் ஐயா வைத்து எழுதியிருக்கிறார். நாம் இதை தினந்தோறும் படிக்கும் தோறும் நம்மளுடைய உள்ளொளி ஓங்கிட உயிரொளி பெருகிட என்று ஐயா கூறுகிறார். உணர்ந்து உணர்ந்து இதை படிக்க வேண்டும். எவ்வளவு உணர்வாக நம்ம படிக்கிறோமோ நம்மளுடைய உள்ளே இருக்கும் சக்கரங்கள் இயங்கத் தொடங்கும். அதுதான் இதனுடைய சிறப்பு. ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு உச்சாடனம் உள்ளது. அந்தந்த எழுத்து நம்மளுடைய 5-6 சக்கரங்களையும் உந்துதல் செய்து நம் உடலில் உள்ளொளி பெருகிட இது உதவுமா நமக்கு இருக்கிறது. அதற்காக 6 திருமுறை ஐயா எழுதியிருந்தாலும் அதன் சுருக்கமாக 1596 வரிகள் அகவல் பாராயணத்தை ஐயா எழுதியிருக்கிறார். இதை நாம் படிக்க, பக்கம் இருந்து கேட்க பலன், அதாவது ஒரு யாகம் வளர்ப்பதற்கு உண்டான பலன் இந்த அகவல் பாராயணம் படிக்கும்போது இங்கே அறிந்தும் அறியாமலும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. ஆகவே இங்கே வாரந்தோறும் படிக்கப்படுகிறது. படிக்க முடியவில்லை என்றாலும் கேட்டாலும் அதனுடைய முழு பலன் உண்டு. ஆகவே எல்லோரும் இங்கு வருகை தந்து கேட்டு அதன் அருளை பெற வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு வரியிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இதை படிக்க படிக்க நிறைய உணர அதனுடைய விளக்கங்கள் நிறைய புரியும். அப்போ தான் நம்ம அதனுடைய இது தெரிஞ்சுக்க முடியும். வந்தமா பட்சமாக போனோமான்னு இருக்கக்கூடாது. இதை ரொம்ப ரொம்ப உணர்ந்து படிக்கணும். மெய் உணர்ந்து, பொருள் உணர்ந்து, உயிரெல்லாம் அதில் கரையணும். அந்தளவு உணர்ந்து படித்தாதான் இது ஒரு அகவலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சாதாரணமாக படிச்சுட்டு போகக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்க்கும் அதில் இருக்குது. கொல்லாநெறியே கோலையெல்லாம் ஓங்குகின்றார். அந்த ஒரு வரிக்குள்ள உலகத்தையே சேர்த்துட்டார். நம்ம உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக அணி அடைந்து விளக்குக மகிழ்கின்றார். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விலக அணி அடைந்து விளக்குக மகிழ்கின்றார். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனர். அந்த வார்த்தை சாதாரணமாக இல்லை. சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெறணும். அது இவ்வளோ ஒரு அர்த்தங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி என் உயிரும் எம் உயிரும் உலகத்து உயிர் எல்லா உயிரும் அந்த ஒரு இன்பத்தினுடைய இது அடைய முடியும். இதை படித்தா சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இல்லை எனக்கு அளித்தனேன்றார். எங்கொரு தீமையும் எடை தொடரா வகை கங்குளும் பகலுமை காவல் செய் துணையே என்றார். எந்த ஒரு நிமிஷத்துலையும் எந்த ஒரு நொடியிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு அவர் துணையாக இருக்கிறார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகென்று உரைத்தமை சிவமேன்றார். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர் இருக்குது. அதனால தான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமேன்றார். அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்கு துணை இருக்கிறாரு. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இங்கே அகவல் பாராயணம்னாலே ஒரு சவுண்டோட படிக்கக்கூடிய எங்களது நிறுவனர் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையால் 1596 வரிகளை ஒரே இரவில் ஏற்றிருக்கிறார். பெருமைப்படக்கூடிய விஷயம். அற்புதமான அருட்பெருஞ்சோதி அகவல் மந்திரம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தீபம் அறக்கட்டளையில் எங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. பெரும் பாக்கியம் அடைகிறோம். இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்கும்போது உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்துங்கிற வள்ளல் பெருமான். அதுபோல ஒவ்வொரு வரியும் உணர்ந்து உணர்ந்து படிக்கும்போது தனியே அறியாமல் தனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா நம்மையே அறியாம ஒரு கண்ணீர் மாதிரி தான் அந்த அருட்பா வந்து படித்து முடிக்கும் முன்னாடியே நம்ம அந்த கண்ணில் வந்து தண்ணீரா தாரத்தாரையா கண்ணீர் வடிக்கும். அந்த மாதிரி உணர்ந்து அந்த அற்புதமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அகவல் பாராயணம் இதை படித்தாலே வந்து எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிடும். அது ஒரு அற்புதமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அகவல் பாராயணம் படிப்பது மிகவும் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியம். தீபம் மரக்கட்டளை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி வார வாரம் இடைவிடாமல் வந்து எங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அம்மையார் அவர்கள் 2 வார்த்தை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் அப்படின்றது நம்ம வந்து எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாரு வள்ளலார். நம்ம ஒவ்வொருவரும் வாரம் வாரம் தீபம் அறக்கட்டையில் நடத்துகிற இந்த அகவல் பாராயணத்தில் கலந்து எல்லாரும் பயன் அடையணும் அப்படின்றது தான் ஒரு லட்சியமாகவே பாலா ஐயா வச்சுருக்காங்க. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா டைமில் இருந்து அகவல் பாராயணம் படிச்சுட்டு இருக்கோம். 7 வருஷமாக படிக்கிறோம். 7 வருஷமாக படிக்கும் போது இந்த வியாழக்கிழமை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கோவில் எங்கன்னா லீவுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் அந்த அகவல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எழுந்துக்க தோணாது, படிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும். நம்மளும் அதை படிக்கும் போது அகவல் படிக்கும் போது நம்ம உள் உணர்வுகள் எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு தெய்வ நிலையில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே இதை வந்து படிக்கிறோமோ இல்லையோ இங்கே உட்கார்ந்து கேட்டுங்க, அது ரொம்ப இன்னமும் நல்லா பயனடையும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது உலகம் போற்றும் அதாவது பார்வையற்றவர்கள் படிக்கக்கூட பிரெய்லி லெட்டரில் நம்ம புத்தகம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அரிய முயற்சி அது. அவங்களும் இதை படித்து அந்த பிரெய்லி லெட்டர் படிக்கக்கூடியவங்களுக்காக அவங்களுக்கு இந்த ஞானம் பெறணுங்கிற நல்ல நோக்கத்தில் தீபம் அறக்கட்டளை அதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தினோம். புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சு பார்வையற்றவர்கள் படிக்க விரும்பினால் புத்தகம் எங்கள்கிட்ட இருக்கு, இலவசமாக பெற்று செல்லலாம். கைவிட மாட்டான் என்றூது சங்கே கனக சபையான் என்றூது சங்கே கைவிட மாட்டான் என்றூது சங்கே கனக சபையான் என்றூது சங்கே பொய்விடச் செய்தான் என்றூது சங்கே பொய்விடச் செய்தான் என்றூது சங்கே பூசை பலித்ததென்று ஓதுது சங்கே பூசை பலித்ததென்று ஓதுது சங்கே பூசை பலித்ததென்று ஓதுது சங்கே இன்னருத்தான் என்றூது சங்கே என்னுள்ளமர்ந்தான் என்றூது சங்கே என்னுள்ளமர்ந்தான் என்றூது சங்கே என்னுயிர் காத்தான் என்றூது சங்கே இன்பம் பலித்ததென்று ஓதுது சங்கே பொன்னொரு தந்தான் என்றூது சங்கே பொற்சபை அப்பனை ஓதுது சங்கே சிவமாக்கி கொண்டான் என்றூது சங்கே சிற்றம்பலத்தான் என்று ஓதுது சங்கே நவனொகழித்தான் என்றூது சங்கே நானவனானேன் என்றூது சங்கே நானவனானேன்
என்றோதுது சங்கே நானவன் நானேன் என்றோதுது சங்கே நாத முடியான் என்றோதுது சங்கே ஞான சபையான் என்றோதுது சங்கே பாதமளித்தான் என்றோதுது சங்கே பலித்தது பூசை என்று போதோது சங்கே பலித்தது பூசை என்று ஓதோது சங்கே பலித்தது பூசை என்று ஓதோது சங்கே என்னறிவானான் என்றோதோது சங்கே எல்லாம் செய்வல்லான் என்றோதோது சங்கே செந்நிலை தந்தான் என்றோதோது சங்கே சிற்றபையப்பன் என்று போதோது சங்கே சீற்றபையப்பன் என்று ஓதோது சங்கே சீற்றபையப்பன் என்று ஓதோது சங்கே இரவமையினான் என்றோதோது சங்கே எண்ணம் பழித்ததென்று ஓதோது சங்கே திறமே அழித்தான் என்றோதோது சங்கே சிற்றம்பலத்தான் என்றே ஓதோது சங்கே எல்லாம் செய்வல்லான் என்றோதோது சங்கே எல்லாருக்கும் நல்லான் என்றோதோது சங்கே எல்லாம் உடையான் என்றோதோது சங்கே எல்லாமுமானான் என்றோதோது சங்கே தன்னிகரில்லான் என்றோதோது சங்கே தலைவன் அவனி என்றோதோது சங்கே தன்னிகரில்லான் என்றோதோது சங்கே தலைவன் அவனி என்றோதோது சங்கே பொன்னியல் வண்ணன் என்றோதோது சங்கே பொது நடம் செய்வான் என்றோதோது சங்கே பொது நடம் செய்வான் என்றோதோது சங்கே பொது நடம் செய்வான் என்றோதோது சங்கே கைவிட மாட்டான் என்றோதோது சங்கே கனக சபையான் என்றோதோது சங்கே கைவிட மாட்டான் என்றோதோது சங்கே கனக சபையான் என்றோதோது சங்கே பொய்விட செய்தான் என்றோதோது சங்கே பொய்விட செய்தான் என்றோதோது சங்கே பூசை பலித்ததென்று ஓதோது சங்கே பூசை பலித்ததென்று ஓதோது சங்கே பூசை பலித்ததென்று ஓதோது சங்கே பூசை பலித்ததென்று ஓதோது சங்கே. வள்ளலார் இயற்றிய அருட்பெருஞ்சோதி அகவல் பற்றி காண்போம். மயிலின் ஓசையை, அதாவது மயில் ஓசையை அகவல் என்பார்கள். மயிலின் ஓசையை தான் அகவல் என்பார்கள். ஆண்மயில் தன் இணையை கூட முற்படும் போது ஏற்படுத்தும் ஒரு இனிய ஓசையைத்தான் நாம் அகவல் என்கிறோம். அதுபோல ஒரு அருளாளர் இறைவனுடன் இரண்டரை கலக்கும் போது தன்னுடைய அருள் ஆனந்த கலப்பினை நிலையினை தமிழ் பாடல் வழியாக வெளிப்படுத்துவதற்கு அகவல் என்று பெயர் வைத்தனர். இதை பின்பற்றி நமது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் இணைந்த அனுபவத்தினை அகவல் மொழியாக பாடலாக இயற்றி களிப்புற்றார். மேலும் அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது 1596 அடிகளை கொண்ட ஒரே பாடலாகும். இதனை வள்ளலார் ஒரே இரவில் எழுதியதாக கூறுவர். தொல்காப்பியம் கூறுவது போன்று 1000 அடியால் வந்த ஆசிரியப்பா இதற்கு முன்னர் தமிழ் இலக்கியத்தில் எதுவுமே இல்லை. சங்க இலக்கியத்தில் அடியால் மிகுந்து வந்த பாட்டு மதுரை காஞ்சி மட்டுமே. இது 782 அடிகளை கொண்டது. சங்க காலம் முதல் வள்ளலார் காலம் வரை இதனினும் மிகுந்து வந்த பாட்டு எதுவுமே இல்லை. தமிழ் இலக்கியத்தில் 1000 அடிகளையும் மிகுத்து வந்த பாட்டு வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் மட்டுமே என்பது வியப்பதாய் உள்ளது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா,
ஆ கா தா போன்ற எழுத்துக்களை குறில் எழுத்து என்பார்கள். ஆ கா தா போன்ற எழுத்துக்களை நெடில் எழுத்து என்பார்கள். அகவலில் முதல் வரி தொடங்கி 874 வரிகள் வரை சற்று கூர்ந்து பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போதுமே படிச்சுட்டு இருக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ஞானசிரியை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே விடுறாரோ விட்டதுலேருந்து ஆரம்பிப்பார். இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறோம், ஆனால் இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் 200 வருஷம் முன்னே அவருக்கு பண்ணியிருக்காரு. முதல் வரி குறில் எழுத்தில் ஆரம்பித்தால் அடுத்த வரி ஆ என்ற எழுத்தில் மட்டுமே தொடங்குகிறது. முதல் எழுத்தில் அடுத்த வரி ஆ என்று தொடங்குகிறது. முதல் வரி நெடில் எழுத்தில் ஆ என்று தொடங்கிய எழுத்தில் மட்டுமே தொடங்குகின்றது. இரண்டாவது வரி இந்த 2 எழுத்துக்களில் மட்டும் தொடங்க எவ்வளவு வார்த்தைகள். வள்ளலாரின் பெயர் அறிவதற்கு இது நல்ல எடுத்துக்காட்டு. வள்ளலார் அவர்கள் இத்திரு அகவலை தாம் இறை திருவாய் சாகா நிலை அடைந்த மேட்டுக்குப்பம் சித்திவளாக திரு மாளிகையில் ஆங்கில ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை, அதாவது 18/4/1872 நன்னாளில் எழுதி அருளினார்கள். வள்ளலார் தமது தெய்வ திருக்கரத்தினால் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் மூலம் ஒரு காகித நோட்டு புத்தகமாக உள்ளது. அது தற்போது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையில் இப்போ இருக்கு, நீங்க போனா பார்க்கலாம். வடலூர் நமது பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டு புத்தகம் மொத்தம் 58 பக்கங்களை கொண்டது. இத்திரு அகவல் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தில் துவங்கி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தில் முடித்திருப்பது சிறப்பு. இத்திரு அகவல் உயிரெழுத்து 12ம் ஆயுத எழுத்து 1மாய் அடித்துவக்கத்தில் பொருத்தி துவக்கத்திலேயே சாகா கல்விக்குண்டான உயிரினை அளித்திருப்பது மிகவும் சிறப்பு. இத்திரு அகவலில் 50 இயல்வகை மண்ணியல் நீரியல் இந்த தலைப்பில் தான் அகவல் ஃபுல்லாகவே இருக்கு. அதாவது மண்ணியல் நீரியல் நீயியல் காற்றியல் வெளியியல் அகப்புறம் ஐம்பூத கலப்புகள் வெளிவகை அண்ட பகுதிகள் கடல் வகை எண்வகை வித்தும் விளைவும் ஒற்றுமை வேற்றுமை அகப்பூ 4 வகை தோற்றம் ஆண் பெண் இயல் காத்தருள் அடக்கம் அருள் திரைவிளக்கம் அருள் திருட்டல் தனிப்பொருள் மெய்ப்பொருள் பராபர இயல் பதவியல் சிவரகசியம் திருவருள் வல்லபம் சிவபதி அருட்பதி அருட்குரு உயிர்த்தாய் உயிர்த்தந்தை உயிர்த்துணை உயிர் நட்பு உயிர் உறவு இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் ஆனந்தம் அருள் அமுதம் மணி மந்திரம் மருந்து மாற்றியாய் பொன் உலாவதி ஜோதிமாலை இயற்கை பொருண்மை தனி அன்பு நிறைமதி கருணைமலை செஞ்சுடர் அருட்கணல் பரஞ்சுடர் ஆகிய 52 வகையான இறையாண்மைகளை முழுவதும் மகாமந்திரத்தின் வாயிலாக நமது வள்ளலார் பாடியிருப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அருட்பெருஞ்சோதி அகவலை இன்னும் கூற எவ்வளவோ இருந்தாலும் சமயத்தை நோக்கி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் வழியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தலத்து மேனிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலை அமர்ந்து அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என்னமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே. உலகு பேரண்ட பகுதியோர் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுராது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருடத் தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பரபர அறிவால் விளங்குவதறிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே அருட்பெரும் ஜோதியின் அரசே. உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோ இசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பினையில் அதன் இயலை இசைத்தல் எங்கனோ ஐயோகோ சிறிதின் இசைத்திரு வேங்கன நாவை அசைத்திற்கு அறிந்தென்று உணர்ந்துள்ளோர்களுக்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ரகசியமோ சித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பெற முடிப்பின் மேல முடிப்போ புத்தன் தனையை சமரச தத்துவ பொறியியல் அறிந்தலம். எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்ததும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் மானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பதெற்றோ என உணர்ந்தோ ஆகமோடு உரைத்து வழு
நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்த நம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். ஒத்த அந்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் பழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே. தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கினாய் புத்தமுதருந்தி என் உள்ளத்தே அங்கையில் கனிவோன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. அங்கையில் கனிவோன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அம்பலத்தரசி அருள் மருந்தே ஆனந்த தேனி அருள் விருந்தே. பொது நடத்தரசி புண்ணியனே அம்பலத்தரசி அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. பொது நடத்தரசி புண்ணியனே புலவரெல்லாம் புகை கண்ணியனே. பொது நடத்தரசி புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே. மலை தரும் மகளே மடமயிலே மதிமுக முதி இளங்குயிலே. மலை தரு மகளே மடமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே. ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனி மலைமானே. ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானே. சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குந்தித நடராஜா. படன விவேக பரம்பர வேதா நடன சபேச சிதம்பரநாதா. படன விவேகா பரம்பர வேதா நடன சபேசா சிதம்பரநாதா. ஹரிபிரமாதிய தேடிய நாதாரகர சிவ சிவ ஆடிய பாதா. ஹரிபிரமாதிய தேடிய நாதாரகர சிவ சிவ ஆடிய பாதா. அந்தன அங்கன அம்பர போகா அம்பல நம்பர அம்பிகை பாகா. அந்தன அங்கன அம்பர போகா அம்பல நம்பர அம்பிகை பாகா. அம்பர பிம்ப சிதம்பரநாதா அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா. அம்பர பிம்ப சிதம்பரநாதா அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா. தந்திர மந்திர எந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதா. தந்திர மந்திர யந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதா. கனக சிதம்பர கங்க
சங்கர புரகர அகன பரம்பர சங்கர ஹரஹர கனக சிதம்பர கங்கர புர ஹர அனக பரம்பர சங்கர ஹரஹர அம்பலவா சிவமாதேவா வம்பலவா இங்கு வா 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 வாதேவா இங்கு வா 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 சங்கர சிவ சிவ மாதேவா எங்களை ஆட்கொள்ள வா 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 சங்கர சிவ சிவ மாதேவா எங்களை ஆட்கொள்ள வா 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 அரகர சிவ சிவ மாதேவா அருளமுதம் தர வா 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 ஹர ஹர சிவ சிவ மாதேவா அருளமுதம் தர வா 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 அருட்பொரு நடமிடுதாண்டவனே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவனே அருட்பொது நடமிது ஆண்டவனே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவனே நடராஜ மாணிக்கும் ஒன்றதுவே நன்னுதல் ஆணி பொன்மன்றதுவே நடராஜ மாணிக்கம் ஒன்றதுவே நன்னுதல் ஆணி பொன்மன்றதுவே நடராஜ பலமது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜ பலமது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜர் பாட்டே நரும் பாட்டு நாளந்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு நடராஜர் பாட்டே நரும் பாட்டு ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு அம்பலவானனை நாடினேனே அவனடிய கூடி அவனடியாருடன் கூடினேனே